தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அந்தந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள் நவீன்குமார், KT உதயம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாமை சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான சபரிநாதன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு நாங்கள் CMD கோயம்பேட்டில் மக்கள் பயன்படுற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா யாராவது டைம் இருக்கிறதுக்கு அதனால் பயணிகளுக்கு தான் குழந்தைகளுக்கு பயணிகள் அதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தமிழ்நாடு முழுவதும் நம்ம கேம்ப் போட்டிருக்கோம். எல்லாரும் பயணிகள் தங்களை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முகாமை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தொடங்கி வைத்தார். இம்மாவட்டத்தில் மொத்தம் 76,683 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 5 வயதிற்குட்பட்ட 2,353,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இந்த முகாமை வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தொடங்கி வைத்தார்.